கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவரை பார்க்கும்போது என்ன தெரிகிறது? இவர் பக்கா இந்து அப்படின்னு தெரிகிறது இல்லையா? ஏனென்றால் அவர் போட்டிருக்க அந்த பட்டையை வச்சுக்கிட்டு அந்த பொட்டெல்லாம் வச்சுருக்கிறதுனால இவரை பார்த்தா இந்து என்று தெரிகிறது. நம்மளை எப்படி தெரிந்து கொள்வார்கள்? நாம் சிலுவை அடையாளத்தை போடும்போது தெரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் சொல்வீங்க இல்லையா? ஆனால் நாம் பைபிளை எடுத்துட்டு சுவிசேஷம் சொல்லுவது தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். சிலுவையை அடையாளத்தை போட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த சிலுவையை ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், மனம் திரும்பினவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கும்படியாய் பிதா குமார பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். உலகம் எங்கே போய் நம்ம என்ன சொல்லணும்? மனம் திரும்புங்கள் என்று சொல்லணும். மதம் மாறுங்கள் என்று சொல்லக்கூடாது. மனம் திரும்புங்க என்றால் நிறைய பேர் தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். இதன் விளைவாக அவர்கள் நரகத்தை நோக்கி போவார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், அந்த பாவத்தை விட்டுவிடுங்கள். குடியோ சிகரெட்டோ கஞ்சா குடும்பத்தை நடத்தாமல் சோம்பேறியாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? சோம்பேறியாக இருக்காது என்று சொல்கிறார் அல்லவா? அது எல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் செய்யாதீர்கள், இது தவறு, நீங்கள் ஒழுங்காக இருங்கள், மனம் திரும்புங்கள், ஆண்டவர் உங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார் என்று நாம் அவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் ஆண்டவரை உண்மையாலுமே நல்ல மனுஷுள்ளவங்க, இவங்க சொல்கிறது நல்லது தான், நாம் இது தவறெல்லாம் விட்டுறணும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? உணர்ந்து மனம் திரும்புகிறவங்க நிறைய பேர். அப்படி மனம் திரும்பி அவங்கக்கிட்ட வர்றவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? பிதா குமார பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்று ஆண்டவர் சொன்னார். இதை தான் உலகெங்கோ கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தவறாக செய்யவில்லை. அதாவது உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்காக வருகிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.